வணக்கம். மலேசியா நாட்டில் கில்லான் பகுதியில் புக்கிட் திங்கி எனும் இடத்தில் உள்ள வங்கியில் மர்ம நபர் ஒருவர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். இச்சம்பவம் இன்று நண்பகல் 12 மணி மேல் நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது. மர்ம நபர் ஒருவர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் போது வங்கியில் பணிபுரிந்த ஊழியர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் ஆடவனிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பிடிக்கச் சென்றபோது மர்ம நபர் தமது கையில் வைத்திருந்த கூர்மையான கத்தியை கொண்டு காவல்துறை அதிகாரி ஒருவரை தாக்க முயன்றான். விரைந்து வந்த மற்றொரு காவல்துறை அதிகாரி தமது கை துப்பாக்கியால் மர்ம நபரை வயிற்று பகுதியில் சுட்டார். இதன் தொடர்பில் அதிர்ஷ்டவசமாக அந்த காவல்துறை அதிகாரி ஆடவனிடமிருந்து உயிர் தப்பினார். சம்பவம் தொடர்பாக கில்லான் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி ஏசிபி ஷம்சுல் அமார் ரம்லி தெரிவித்தது, சுடப்பட்ட ஆடவர் வயது 41 என்றும் அந்த ஆடவன் வங்கியில் கொள்ளையடிக்க வந்ததாகவும் ஆடவனை சோதனை மேற்கொண்டபோது அவன் வைத்திருந்த கைப்பையில் போதைப் பொருட்களுடன் கூர்மையான கத்தி வைத்திருந்ததை பறிமுதல் செய்யப்பட்டதாக ஏசிபி கூறினார். மேலும் அவர் தெரிவித்தது, இவ்வாடவன் மீது 4 போதைப் பொருள் குற்ற வழக்குகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். காவல்துறையினரால் சுடப்பட்ட ஆடவனை தெங்கு அம்பான் ரஹிமா மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சையின் பிரிவில் சேர்க்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை அதிகாரி ஏசிபி ஷம்சுல் அமார் தெரிவித்தார். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி. Press the bell icon on the YouTube app and never miss another update.